வணக்கம் தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க திருமலை. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ மாரி தான். அதுக்கப்புறம் நீங்க நிறைய நாள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு இந்த எல்லா டவுட்டுக்குமே வந்து ஒரு ஆன்சர் பண்ற வீடியோ மாரி. ரன்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக்கா என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும். அதாவது நான் ரன்னிங் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மைண்ட் செட். அதுக்கப்புறமா வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரன்னிங் ஷூ. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ₹700 ஷூல ஆரம்பிச்சேன். நீங்களும் வந்து அதே மாரி வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில போயிட்டு ஒரு 500 to 1000 ரேஞ்ச்ல வந்து ஒரு நார்மல் ஷூ வாங்கிக்கோங்க. ஒரு 2 மந்த்ஸ் வந்து ரன்னிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது புடிச்சு போச்சு, நான் வந்து அதுக்கு ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஷூக்கு வந்து போங்க. அதுக்கப்புறம் செகண்டரி வந்து ரன்னிங் ட்ரெஸ்ஸு. நான் என்ன சொல்லுவேன்னா, எடுத்தோனே நீங்க வந்து ப்ரொஃபஷனலா போயிட்டு Adidasல, Nikeல அப்படிலாம் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வச்சிருக்கிற டீ ஷர்ட், ஷார்ட்ஸ் அத போட்டு ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 மந்த்ஸ் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் போகட்டும். பாடி வந்து அதுக்கு செட் ஆகட்டும். உங்களுக்கு வந்து ரன்னிங் மேல ஒரு லவ் வந்ததுக்கு அப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாம் வாங்குற பொருள் எல்லாமே வர்த்தியா தெரியும். நான் வந்து பேசிக்கா யூஸ் பண்றது டைட்ஸும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல வாங்குன கம்மி ரேட் தான். நான் உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி போட்டுருப்பேன் ஒரு வீடியோ. இப்போ கூட லிங்க் வேணா கேளுங்க, சொல்லி அனுப்பிச்சுடுறேன். இது வந்து கம்மி தான். ₹300க்கு 4 பீஸ் அப்படி வரும். இன்னொரு விஷயம், உங்க ரன்னிங்க ட்ராக் பண்றதுக்கான ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். நான் யூஸ் பண்ற டிவைஸ் வந்து இதுதான். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4, 5 மாசத்துக்கு நான் ரன்னிங்கே ட்ராக் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா? நான் சும்மா போவேன், கிரவுண்டுக்கு ஓடுவேன். என் பாடி எப்படி பெயின் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓடுவேன், கம்மியா ஓடுவேன். அவ்வளவுதான். எனக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் வரும், அத்தனை கிலோமீட்டர் வரும் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து நான் அப்புறம் மொபைல்ல ஏதோ ஆப்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி தான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதெல்லாம் மொபைல் ப்ராப்ளம் வந்ததால ஒரு வாட்ச் வாங்கினேன். இதுவுமே வந்து 1800, 700 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. இது வந்து போல்ட் த்ரெக்ஸ் வாட்ச். நான் லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலி இதுல வந்து இதே வாங்கினேன் அப்படின்னா, இதுல வந்து ஜிபிஎஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஜிபிஎஸ் ரன்னிங் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் கரெக்டாக காட்டும், ஹார்ட் ரேட் கரெக்டாக காட்டும். மற்றபடி இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்கு ரன்னிங்ல வந்து. அதெல்லாம் இதுல ட்ராக் பண்ண முடியாது. பேசிக்காக நீங்க வந்து டிஸ்டன்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனா இதுவுமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்தோடனே வாங்குங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல போங்க, ரன்னிங் போயிட்டு உங்க பாடி வந்து ரன்னிங் அடாப்ட் ஆகுதான்னு பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. கண்டிப்பா பிடிச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் இப்போ ஒரு இன்டர்மீடியட்ல இருக்கேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஷூக்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷூ வாங்குங்க. ரன்னிங் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஒரு மொபைல்லே ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடிதாஸ் ரன்னிங் இருக்கு, நைக் ரன்னிங் இருக்கு. அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு இல்லை நான் மொபைல்லாம் வேண்டாம், வாட்ச் போகணும்னு சொன்னால், நீங்கள் வந்து நான் காசுலாம் வச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை அப்படின்னா, கோரஸ் வாட்ச் போகலாம், அப்புறம் கார்மின் வாட்ச் போகலாம். 10,000, 12,000 அந்த அரௌண்டில் வரும். பேசிக் ரன்னிங் வாட்சஸ். இல்லை அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இந்த அளவுக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாட்ச் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இது நீங்கள் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ரெய்னி சீசனில் வந்து ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. மற்றபடி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து ரெய்னி சீசனில் சுத்தமாக வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. 2-3 ரன்னிங் ட்ராக்கிங் பண்ணேன். இட்ஸ் வே பெட்டர். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். நீங்க திருப்பி வந்து பாக்குறீங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி இல்ல, எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன், அது ரிப்ளைவும் பண்றேன். ஓகேங்களா? நான் வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா திரும்ப கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தோழர்களே. நன்றி. பாய்.